பதட்டத்துல தான் பேசினாரு. இருங்க நான் 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன், தயவு செய்து அமைதியா இருங்க அப்படின்னு தான் இருந்தாரு. ஸோ அதனால அந்த கிரௌட் வந்து ஒரு பெரிய பிளஸ். திருப்பூர் அந்த இது ரோட் ஷோ வந்து ஒரு வேற லெவல்ல வந்து பெஞ்ச் அந்த ஒரு வீடியோ பார்த்தோம்ல. இல்ல அது நம்ம நார்மல் லைவ்ல பாக்குறது வேற மாதிரி இருக்குது. வீடியோவா மத்தபடி வீடியோவா மேல எங்க அந்த வீடியோ எடுத்து அனுப்பும்போது மேசிவா இருக்குது. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த எல்லா கூட்டமே கன்னியாகுமரியா இருக்கட்டும், தூத்துக்குடியா இருக்கட்டும். நான் தூத்துக்குடியில ஒரு மிரண்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு இதை விட டாப் நாட்ச்ல வந்து இருக்கு. அது ஒரு வேற மாதிரி கொண்டாடுறாங்க அவரை. என்னவோ தெரியல, அது ஏன்னு தெரியல, என்ன ரீசன் தெரியல. அவர் ரசிக்கிறாங்களா, இல்ல அவர் வந்து ஒரு தலைவரா உருவானதுனால அவரை வந்து கொண்டாடுறாங்களா, இல்ல இது ஒரு திருவிழா மாதிரி நம்ம ஊருக்கு வந்து வரக்கூடிய ஒருத்தர். ஒரு சில பேரை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுது. அது தோணுது, நிறைய பேர் தோணும். இருக்கு அந்த மாதிரி. ஒரு சில பேர் பார்த்தாலே கொண்டாடணும், சிரிச்சு. அதான் சொல்றேன், அதான் சொல்றேனே, ஒரு திருவிழா மாதிரி அவர் வர அந்த நாளை அந்த மக்கள் வந்து பயங்கரமா வந்து கொண்டாடுறாங்க. அதுவும் ஒரு இடத்துல எங்கேயாவது போனா கரெக்டா ஒரு ஏதாவது இடம் பயங்கரமான கிரௌடு. அது அந்த கிரௌட யோசிக்கவே முடியல. நான் இன்னைக்கு பார்த்த கிரௌடு இங்க இருந்து அது எங்கேயோ வரைக்கும் போகுது, பின்னாடி வரைக்கும் அந்த ரோடு ஃபுல்லா வரைக்கும் அந்த கிரௌடு வந்து இருக்குன்றது என்னவா இருக்கும்? ஏன் இந்த நபருக்கு, இந்த மனுஷனுக்கு ஏன் இவ்வளவு கிரௌடு வருது?